Hi, hello, welcome to Serve India Charitable Trust. கடந்த 2019 இது தொடங்கி தொடர்ந்து 5 வருஷமா இதை திறம்பட நடத்திட்டு இருக்காங்க. இந்த அறக்கட்டளை பீட்டர் ஆனந்த்ராஜ் மூலமா தொடங்கப்பட்டது. அவருதான் அதோட மேனேஜிங் ட்ரஸ்டியா இருக்காரு. அவரோடு இணைந்து செல்வியா, தினேஷ் குமார் மற்றும் பெஷிலியா மற்ற தூண்களா இருக்காங்க. எங்கள் நிறுவனம் ATG12 சான்றிதழ் பெற்றது. அதனோடு கூட மத்திய அரசின் தர்பான் இணையதளத்திலும் அங்கீகாரம் பெற்றது. நம்ம மொத்தம் 4 ப்ராஜெக்ட்ஸ் பண்ணிட்டு இருக்கோம். ப்ராஜெக்ட் பிரஜ்னா, சிறகுகள், ஒரு தத்தெடுக்கப்பட்ட கிராமம், சர்வ் அக்ரி. ப்ராஜெக்ட் பிரஜ்னா இலவச மாலை நேர கல்வி. மொத்தம் 7 சென்டர்ஸ்ல மாலை நேர இலவச கல்வி கொடுக்கிறோம். எரிஸ்பேட்டா, அன்னை இந்திரா நகர், காக்காச்சோலை வஉசி நகர் மற்றும் சுண்டப்பெட்டி மலைவாழ் கிராமம். அது மட்டும் இல்லைங்க, இந்த வருஷத்துல நம்ம புதுசா ஜார்க்கண்ட் மாநிலத்திலயும் தொடங்கி இருக்கோம். கல்வியோட சேர்த்து ஹெல்த்தி ஸ்நாக்ஸும் ஸ்டேஷனரி ஐட்டம்ஸும் கொடுக்கிறோம். வருடத்துக்கு ஒரு முறை சில்ட்ரன்ஸ் உற்சவ் என்ற பெயர்ல அவர்களுக்கான கலை நிகழ்ச்சியும் கொண்டாட்டமும் செய்யறோம். இதுல மொத்தம் 500க்கும் மேற்பட்ட குழந்தைகள் பயனடைஞ்சிருக்காங்க. இன்னும் அநேக குழந்தைகள் பயன்பெறுவாங்க. சர்வ் இந்தியாவோட 2வது ப்ராஜெக்ட் சிறகுகள். இந்த ப்ராஜெக்ட் HIV/AIDS பாதிக்கப்பட்டவங்களுக்காக நடத்திட்டு இருக்கோம். 35 குடும்பங்களுக்கு மாதந்தோறும் மளிகை சாமான் வழங்குறோம். அது மட்டும் இல்லாம 5 பெண் குழந்தைகளை உயர்கல்வி படிக்க வச்சிருக்கோம். அவங்களுக்கான இலவச கவுன்சிலிங் மற்றும் விழா கொண்டாட்டத்தை வருடத்துக்கு ஒரு முறை செய்கிறோம். SMS கல்லூரியோட இணைந்து இந்த ப்ராஜெக்ட் நடத்துறோம். HIV பாதிக்கப்பட்ட பெண் குழந்தைகள் நல்ல முறையில படித்து அதிக மதிப்பெண்கள் எடுத்திருக்காங்க. இந்த வருடம் 2 பெண் குழந்தைகளை படிக்க வச்சிட்டு இருக்கோம். இந்த 35 குடும்பத்தையும் AIDS தினத்தன்னைக்கு அழைத்து கல்விக்கான ஊக்கத் தொகைகளும் பரிசு பொருட்களும் வழங்கி அவர்களுடைய வாழ்க்கையை வாழ்வதற்கு உற்சாகப்படுத்துறோம். சர்வ் இந்தியாவால் தத்தெடுக்கப்பட்ட எரிஸ்பேட்டா கிராமத்துல மக்களுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்கும் வண்ணமா அங்க இருக்கிற ஒரு விவசாய பகுதியை வாங்கி அதுல ஒரு தோட்டத்தை உருவாக்கி அங்க கிடைக்கிற காய்கறியை விதைய வச்சு அதை சந்தைப்படுத்தி அதுல வர லாபத்தை அங்க இருக்கிற மக்களுக்கு சம்பளமாகவும், குறிப்பா பெண்களுக்கு அதிக அளவுல வேலை வாய்ப்பையும் சம்பளத்தையும் உயர்த்தி கொடுத்து அவங்களுக்கான வாழ்வாதாரத்தையும் பொருளாதாரத்தையும் அதிகப்படுத்துறோம். இதில் பயனடைறவங்க ரொம்ப ஏழை எளிய மக்கள். இந்த சர்வ் அக்ரி ப்ராஜெக்ட்ல இதில் மொத்தம் 40க்கு மேலான குடும்பம் பயனடைகிறாங்க. இந்த நிலத்தை உழுது பயிரிட்டு அதற்கு நீர் பாய்ச்சி சந்தைப்படுத்துதல் வரைக்கும் சர்வ் இந்தியா அறக்கட்டளை அவங்க கூட இருக்காங்க. குறிப்பா சொல்லணும்னா இவங்க செய்யறது இயற்கை வேளாண்மை. சர்வ் இந்தியாவால் தத்தெடுக்கப்பட்ட கிராமம் எரிஸ்பேட்டா. ஊர் தலைவர்களோடு இணைந்து இங்க நிறைய நலத்திட்ட உதவிகள் செய்யறோம். மருத்துவ உதவி, கல்விக்கான உதவிகள், வயதானவர்களுக்கு மாதந்தோறும் இலவச மளிகை சாமான் கொடுக்கிறோம். குறிப்பா மழை காலத்துல ஏற்பட்ட மண் சரிவப்போ நடைபாதையில ரிவீட்மெண்ட் செவர் கட்டி கொடுத்துருக்கோம். அது மட்டும் இல்லாம கிணற சரி செய்து பராமரிச்சுட்டு வரோம். வெகு விரைவில் சுய உதவிக்குழு உருவாக்க இருக்கிறோம். 3 மாதங்களுக்கு ஒரு முறை மக்களை சந்தித்து குறை தீர்க்கும் முகாம் நடத்திட்டு இருக்கோம். நல்ல குடிநீர் அவங்களுக்கு கிடைக்கணும்னு சொல்லி RO வாட்டர் ஃபெசிலிட்டி உருவாக்கி கொடுத்துருக்கோம். இந்த ப்ராஜெக்ட்ல அப்பாசாமி கல்லூரி நம்மளோட இணைந்து உதவி செய்யறாங்க. சர்வ் இந்தியாக்கான விருதுகளும் அங்கீகாரமும். நம்முடைய சேவையை பாராட்டி நேஷனல் அச்சீவர்ஸ் அவார்ட் சமூக சேவைக்கான இந்திய அளவு விருது வழங்கப்பட்டது. நடிகர் மற்றும் சமூக சேவகரான புனித் அவருடைய பிறந்த நாளுக்கே இந்த அவார்ட் வழங்கப்பட்டது. இவருடைய சேவையை பாராட்டி ஹியூமன் ரைட்ஸ் அண்ட் சோஷியல் ஜஸ்டிஸ் மிஷன் கோவை அளவில் எக்ஸிகியூட்டிவ் பிரசிடென்ட்டா பதவி கொடுத்திருக்காங்க. தமிழக அளவில் 2003 அறம் விருதுகள், சிறந்த சமூக சேவகருக்கான விருது நடிகர் ஸ்ரீகாந்த் அவர்கள் கையால் வழங்கப்பட்டது. தொடர்ந்து நம்ம சர்வ் இந்தியா நிறுவனத்தை ஆதரிங்க. சர்வ் இந்தியா செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சியோ என்கின்ற முகநூலிலும் சர்வ் இந்தியா என்கின்ற இணையதளத்திலும் சர்வ் இந்தியா யூடியூப் சேனலையும் பாருங்கள். நன்றி, வணக்கம்.